ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. பேரன்பும் பெருங்கருணை கொண்ட அகிலத்தின் அதிபதி அல்லாஹுக்கே எல்லா போலும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அவனது இறை தூதர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், உத்தம சஹாபாக்கள், இறை விசுவாசிகள், நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த உரையை எனக்கும் உங்களுக்கும் யாருடைய செவிகளெல்லாம் இந்த செய்தி சென்றடைகிறதோ அவர்கள் அனைவருக்கும் மறுமை வரை பிரயோசனமான உரையாக ஆக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு துவக்கம் செய்கிறேன். அன்பிக்கினியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு தஆலா வாய்ப்பளித்த மிகவும் முக்கியமான ஒரு ஆயுள் காலம்தான் இந்த வாலிப பருவம். அல்லாஹு தஆலா இந்த மனித வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை குறித்து அவனுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான். சூரத்துர் ரூம் 54வது வசனம், அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் லாஃபின், அல்லாஹ் தான் உங்களை இயலாமையிலிருந்து படைத்தார். தாயுடைய கருவறையிலிருந்து நீங்கள் வெளியேறிய போது ஒன்றுமே அறியாமல் நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீர்கள். உங்களுடைய அனைத்து தேவைகளையும், பசியோ உறக்கமோ அழுகையோ எது வேண்டுமானாலும் உங்களுடைய அழுகுரலின் மூலமாகத்தான் உங்களுடைய தாய்க்கு முன்னால் நீங்கள் சமர்ப்பித்தீர்கள். அதை அல்லாஹுடைய உள்ளுணர்வின் காரணமாக, அந்த தாய்மார்களுக்கு ஏற்படுத்திய உள்ளுணர்வின் காரணமாக அந்த தாய்மார்கள் உங்களுடைய இயலாமையை புரிந்து கொண்டு குழந்தை பசிக்காக அழுகிறதா அல்லது வேறு தேவைகளுக்காக அழுகிறதா என்பதை உணர்ந்து கொள்வாள் அந்த தாய். எப்படி இயலாமையிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள். சும்ம ஜஅல மின் பாதி லாஃபின் குவத், இப்படி இயலாமையிலிருந்து நீங்கள் இதற்கு பின்னால் பலசாலியாக ஆக்கப்பட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு பலத்தை தந்தான். அல்லாஹ் வாலிபத்தை பற்றி பேசுகிறார். சிறு பராயத்திலிருந்து வாலிப வயதை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது உங்களுடைய உடல் பலத்தை தந்தோம், பொருளாதார பலத்தை தந்தோம், ஆன்மீக பலத்தை தந்தோம். இப்படி பலத்தை தந்தேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் இயலாமைக்கு பின்னால். சும்ம ஜஅல மின் பாதி குவத்தின் லாஃபா, இப்படி பலத்தை தந்த அல்லாஹ் இந்த பலத்துக்கு பின்னால் உங்களை மீண்டும் இயலாமையிலாக்கி வஷைபா, முதுமையையும் அல்லாஹு தஆலா தந்தேன் என்கிறார். அன்பார்ந்தவர்களே, 2 கட்ட பருவங்கள் இயலாமை பருவங்கள். ஒன்று சிறுபராயத்து பருவம், மற்றது முதுமை பருவம். ஆனால் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தந்த ஆரோக்கியமான மிகவும் பலமான பருவம் என்பது இந்த வாலிப பருவம். இதனால் தான் இன்றைக்கு உலகத்திலே எந்த இயக்கங்களாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வாலிபர்களை வைத்துத்தான் தங்களுடைய ஒட்டுமொத்த காரியங்களையும் காய் நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அது நல்லதுக்கு என்றாலும் சரி, கெட்டதுக்கு என்றாலும் சரி. இன்றைக்கு இந்த வாலிப சமூகத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு சமூகமும் அதனுடைய எழுச்சியையும் வீழ்ச்சியையும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. அன்பிக்கினியவர்களே, ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல கோடி முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ்கிறோம் என்று சொன்னால் இதற்கு முழு பங்களிப்பு செய்தவர்கள் ஒரு வாலிப சமூகம். இது வரலாற்றின் அருகிலும் அல்லாஹு தஆலா பேசுகிறான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் கொஞ்சம் தங்களுடைய சிந்தனையை சீர் செய்ய வேண்டிய ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இலக்கே இல்லாமல் ஒரு வாலிப சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துடைய நோக்கம் என்ன?
நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி நான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற முழு நோக்கத்தை மறந்து இன்றைக்கு ஒரு வாலிப சமூகம் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே உருவாகியதன் விளைவு இன்றைக்கு உலகம் முழுக்க பல குழப்பங்களும் விளைவுகளும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் அரங்கேறி இருப்பதை பார்க்கலாம். இன்றைக்கு போதைப் பொருள் விற்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க பயன்படுத்துவது அவர்களுடைய தேவைக்கு இந்த வாலிபர்களை, அதே போன்று அரசியல்வாதிகள் பயன்படுத்துவது இந்த வாலிபர்களை. இப்படி இந்த வாலிபர்கள் தான் எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த வாலிபர்களை குறித்து அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே பதிவு செய்கிறார். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்கின்ற போது அல்லாஹு தஆலா சொல்கிறார், யுகாலு லஹு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அவர் ஒரு வாலிபர் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவனுடைய திருமறையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த அழைப்பு பணியை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்ற போது அவர் ஒரு வாலிபர் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த உலகத்துக்கு ஏகத்துவத்தை எத்தி வைக்க துவங்கிய போது தன்னந்தனியாக ஆளாக நின்று பிரச்சாரம் செய்தவர் ஒரு வாலிபர் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நேரத்தில் யாரும் ஏகத்துவத்தில் இருக்கவில்லை. தனியாளாக நின்று ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஒரு வாலிபரை குறித்து தான் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே பதிவு செய்கிறார். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு தன்னந்தனி வாலிபனை குறித்து அல்லாஹு தஆலா ஒரு சமூகம் என்று சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம். உங்களுக்கெல்லாம் தெரியும், சூரத்துல் கஹ்ஃப் வளமையாக ஓதக்கூடிய ஒரு திருமறை வசனம். அல்லாஹு தஆலா அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு சமூகத்தை குறித்து சொல்கிறார், வாலிப சமூகத்தை குறித்து. அவர்கள் எண்ணிக்கையில் அதிகம் கிடையாது, வெறும் 3, 4வதாக நாய் என்று சொல்கிறான், அல்லது 5, 6வதாக நாய் என்று சொல்கிறான், அல்லது 7, 8வதாக நாய் அவர்களோடு இருந்தது என்று சொல்கிறான். என்ன அவ்வளவு பெரிய சாதனைகள் செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு முன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒரு நாட்டின் ஒரு மூலை முடுக்கிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அந்த 3 அல்லது 5, 7 வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி போராடிய ஒரு காரணத்தினால் உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா திருமறையிலே அந்த வாலிபர்களை குறித்து இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அதை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த வாலிபர்கள் செய்த சேவை என்ன அன்பார்ந்தவர்களே? அல்லாஹ்விடத்தில் எண்ணிக்கை பெரிது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் எண்ணிக்கை பெரிது கிடையாது. அவனுடைய மார்க்கத்தை சுமக்கக்கூடியவர்கள் யார் என்பதை மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா பார்ப்பான். பாருங்கள், அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே 10வது வசனமாக சொல்கிறான், இது அவல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி, குஹையிலே ஒரு சில வாலிபர்கள் நுழைந்தார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபகாலு, அந்த வாலிபர்கள் சொன்ன பிரார்த்தனை, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை தா, வஹய்யில் லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய காரியத்திலே இலகுவான வழியை நீ ஏற்படுத்திவிடு என்று பிரார்த்தனை செய்தார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அந்த வாலிபர்களை குறித்து சொல்கிறான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவத்தை சொல்கின்ற போது, நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக்கி, தூதரே முஹம்மதே, இந்த செய்தியை நாங்கள் உண்மையாகவே உமக்கு அறிவிக்கிறோம். இன்னஹும் ஃபித்யா, இவர்கள் நிச்சயமாக வாலிபர்கள், ஆமனு பிரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டார்கள், வஸித்னாஹும் ஹுதா, அதன் காரணத்தினால் அவர்களுக்கு நேர்வழியை நாங்கள் அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த புரோகிராம் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க இளைஞர்களினால் தான். இந்த சமூகம் சீர்பெற வேண்டும், இந்த சமூகம் சுவனத்துக்கு செல்ல வேண்டும், யாரோ ஒருவருடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு மாற்றம் வந்து கூட அவர் திருந்தலாம் என்ற ஒரு தூய நோக்கத்தோடு தான்
இந்த வாலிப சமூகத்தினால் இந்த மாநாடு கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். சபுஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி, அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தாருக்கு அவனுடைய அரசுடைய நிழலை வழங்குகிறார். யௌம லா லில்ல இல்லா லில்லாஹ், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? எந்த ஒரு நிழலுமே இல்லாத நாள். அல்லாஹ்வுடைய ரசூல் மற்றும் ஒரு நபி மொழியிலே சொல்கின்ற போது, சூரியன் ஒரு சாணுக்கு முன்னால் நிற்கும். மனிதர்கள் தங்களுடைய பாவத்தின் காரணமாக வேர்வையிலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நாள். ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்துக்கேற்ப வேர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாள். அந்த நாளிலே ரப்புல் ஆலமீன் 7 கூட்டத்தாருக்கு அவனுடைய அரசுடைய நிழலை கொடுக்கிறார். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஷபுஅத்துன், அதிலே ஒரு கூட்டம் சாபுன் நஸஃபி இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய ஆயுளை அல்லாஹுக்காக வேண்டி கழித்த வாலிபர்கள், அல்லாஹுக்காக வேண்டியே வாழ்க்கையை அர்ப்பணித்த வாலிபர்கள். அல்லாஹு தஆலா அரசுடைய நிழலை வழங்குகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இவ்வாலிபர்களுடைய இலக்கு நோக்கம் எது தெரியுமா? எந்த ஒரு நோக்கமுமே கிடையாது. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில கேட்கிறான், அம் ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றா எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எங்களின் பால் மீண்டு வர மாட்டீர்கள் என்றால் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்கிறான். அதே நேரத்தில் அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதன் படைக்கப்பட்டு அப்படி அவனுடைய பாட்டிலே விடப்பட்டிருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அன்பார்ந்தவர்களே, வாலிப சமூகமே, வாலிப பெண்களே, நமக்கு என்று ஒரு தூர நோக்கு இருக்கிறது, நமக்கு என்று தூர இலக்கு இருக்கிறது. அதுதான் சுவர்க்கம், அதுதான் மறுமையுடைய வாழ்க்கை. இந்த உலகம் அல்ல நிரந்தர வாழ்க்கை, இந்த உலகத்துடைய இன்பம் அல்ல நிரந்தர வாழ்க்கை. இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதல்ல உலகத்துடைய வாழ்க்கை. இந்த உலகத்திலே சொத்துக்களையும் பொருளாதாரத்தையும் தேடுவது மாத்திரமல்ல நோக்கம். நம்முடையது மறுமைக்காக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆனால் இன்றைக்கு வாலிப சமூகம் திசை மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த லிஸ்டிலே வரக்கூடிய வாலிபர்கள் மிக மிக குறைவு, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாபுன் நஸஃபி இபாதத்தில்லாஹ், வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி கழித்தவன். இன்றைக்கு முழுக்க முழுக்க நம்ம போன்லாம் கழிச்சிட்டு இருக்கோம். காலையில எழும்பினது முதல் தூங்க செல்லும் வரைக்கும் ஏதோ டிக்டாக்ல நம்மளை ஃபாலோ பண்றதுக்கு ஆட்களை சேர்க்கணும், லைக் வாங்கணும், கமெண்ட்ஸ் எடுக்கணும், FBல ஏதாவது நாங்கள் உருவாக்கணும், சாதனை படுக்கணும், நாட்டை சுத்தணும், உலகத்தை சுத்தணும், ஊரை சுத்தணும். யாராவது நோக்கம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது இதற்கு அப்பால் இன்றைக்கு சினிமா படுத்திய பாடு, அதிலும் குறிப்பாக சமூக கலாச்சார சீறு உருவாகுவதற்கு மிக மிக காரணமானது இந்த சினிமாக்கள். இன்றைக்கு வளரக்கூடிய பிஞ்சி வாலிபர்களிடத்திலே அவர்களுடைய நோக்கம் என்னென்றால், யாராவது ஒரு பெண்ணு கல்யாணம் முடிக்கணும், இதுதான் நோக்கம். அவ்வளவுதான் நோக்கம். அழகான பொண்ணை பார்த்து திருமணம் முடிக்கணும், வேற நோக்கம் இருக்காண்ட கிடையாது. காதலை ஒரு நோக்கமாக கொண்டு இன்றைக்கு சினிமாக்கள் படங்களை எடுத்து வெளியிடுவதன் காரணமாக இன்றைக்கு அதையே தன்னுடைய வாழ்க்கையின் இலட்சியமாக மாற்றிக்கொண்டு வாலிபர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை முஸ்லிம் ஊர்களில் பாடசாலை டியூஷன் கலைஞ்சி போனால் வாலிப சிறுவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுவல்ல நம்முடைய இலக்கு, இதுவல்ல நம்முடைய நோக்கம். நாம் எல்லாம் நிரந்தர பயணத்துக்காக வந்தவர்கள். நாங்கள் நிரந்தரமான வாழ்க்கை பயணத்துக்காக வந்தவர்கள். உலகம் அல்ல நம்முடைய வாழ்க்கை, மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை, மறுமைதான் நம்முடைய இலக்கு, சுவனம்தான் நம்முடைய இலக்கு. அல்லாஹ்வை நம்முடைய கண்களால் வெற்று கண்களால் பார்ப்பதுதான் நம்முடைய இலக்கு. இதனை மறந்து உலகத்துடைய இன்பத்துக்கும் உலகத்துடைய மோகத்துக்கும்
உலகத்துடைய ஆபாசங்களுக்கும் அடிமைப்பட்டு வாலிபத்தை இழந்து வாழ்க்கையை நாசமாக்கிவிடக் கூடாது நாம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் எப்படி வளர்ந்தது என்பதை கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கமா நகரிலே தொடங்குகின்ற போது முழுக்க முழுக்க எதிர்த்தவர்கள் வயோதிபர்கள். நம்முடைய மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு வெளியேறுவதா என்று எதிர்த்தார்கள். ஆனால் முழுக்க முழுக்க இஸ்லாமத்துக்கு பங்களிப்பு செய்தவர்கள், இந்த இஸ்லாத்தை வளரச் செய்தவர்கள், இன்றைக்கு உலகத்தில் இரண்டாவது பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் இருப்பதற்கு காரணமானவர்கள் வாலிப சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் தான் சுமந்து கொண்டு உலகத்துக்கே அர்ப்பணித்தார்கள், உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்தார்கள். அதனால் தான் நாங்கள் இன்றைக்கு இலகுவாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் ஒரு சாதனையும் செய்யவில்லை, நாமெல்லாம் ஒரு சாதனையுமே செய்யவில்லை. வெறும் தாயுடைய வயிற்றிலே முஸ்லிமாக பிறந்த ஒரு காரணத்தினால் முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் முஸ்லிம்களாக பிறப்பதற்கு, இன்றைக்கு உலகத்திலே இத்தனை கோடிகள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு அடிப்படை காரணமே வாலிப சஹாபாக்கள். எப்படி இஸ்லாம் வளர்ந்தது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக ஏற்ற சிறுவன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. வெறும் 11 வயது வாலிபன், சிறுவன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்கத்தை மதீனாவுக்குள் கொண்டு போய் சேர்த்தது வெறும் வாலிப சிறுவன் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய வரலாறு தெரியுமா? மிக பெரும் செல்வந்தராக வாழ்ந்தவர், ஹன்னாசுடைய மகனாக வாழ்ந்தவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆடம்பரத்தில் மிதந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு நாளைக்கு அணியக்கூடிய ஆடை மக்காவிலே யாருமே அணிய முடியாத அளவுக்கு மிகவும் விலையுயர்ந்த ஆடை. அவர் ஒரு நாளைக்கு அடிக்கக்கூடிய பெர்ஃபியூம் அந்த மக்காவிலே யாருமே பயன்படுத்தாத பெர்ஃபியூம். அந்த அளவுக்கு மிகவும் செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு வாலிபன் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய செய்தி கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய அழைப்பு பணி வருகிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நுழைகிறார்கள். அன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது அந்த வாலிபனுக்கு பிரச்சனைகள். அன்றிலிருந்து தான் பெற்ற மனைவியை விட்டும் ஒதுக்கப்படுகிறார், தான் அணிந்த ஆடம்பரங்களை விட்டும் துறந்து வாழ்கிறார். அன்றையிலிருந்து அவருடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையாக மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய நோக்கம் என்ன? ஆடம்பரமா வாழணும், நிறைய சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும், உலகத்தை அனுபவிக்கணும், வாலிபத்தை அதிலும் அனுபவிக்கணும். குறிப்பாக இன்றைக்கு வாலிபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எது தெரியுமா? இந்த வயசுல அனுபவிக்காட்டி வேற எந்த வயசுல அனுபவிக்கிற, குறிப்பாக பொதுவாக வாலிபர்கள் சொல்லக்கூடிய பதில். ஆனால் அந்த முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் எல்லாத்தையும் துறந்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்துல் அக்கபாவிலே, அக்கபத்தில் ஊலா, மதீனாவிலிருந்து ஒரு 11 சொச்ச பேர் ஹஜ் செய்வதற்காக அந்த காலத்திலே மக்காவுக்குள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொரு கூடாரமாக குடிசையாக சென்று இஸ்லாத்தை ஏற்றி வைக்கிறார்கள். அதிலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இந்த பையத்துல் அக்கபத்தில் ஊலாவிலே முதலாவதாக வந்தவர்கள். அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை படித்து தருவதற்கு ஒருவரை அனுப்பி வையுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது இந்த முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள். வெறும் வாலிபர், முக்ரியுல் குர்ஆன், குர்ஆனை திறம்பட ஓடக்கூடியவர். இவர் பேசினாலே ஒரு அற்புதமான பேச்சு, இனிமையான பேச்சு, மதிமயங்கி விடுவார்கள் மக்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவரை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் அனுப்புகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற போது
ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருந்தார் இந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பல ஆயிரம் பேரை இஸ்லாத்துக்குள் நுழைவித்திருந்தார் இந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த முஸஅப் இப்னு உமைர் ரலி அவர்களுடைய ஒரு பிரச்சாரத்தின் காரணமாக மதீனா முழுக்க இஸ்லாத்துக்குள் நுழைந்திருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் சென்ற உடனே தலைமை பொறுப்பை எடுப்பதற்கு மிகவும் வழிகாட்டியவர் இந்த முஸஅப் இப்னு உமைர் ரலி. வெறும் வாலிபர். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? இந்த மார்க்கத்துக்காக எதையாவது செய்கிறோமா தியாகம்? எதையாவது மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வதற்காக தியாகம் செய்கிறோமா? கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்லாத்திலே இந்த மார்க்கத்துக்காக உதவியர்கள் வாலிபர்கள் தான். இதே போன்று இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள் இந்த வாலிப சஹாபாக்கள். இந்த குர்ஆன் இன்றைக்கு புத்தக வடிவமாக நம்முடைய கையிலே வருவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திட்டவர்கள் இந்த வாலிப சஹாபாக்களை. ஸைத் இப்னு சாபித் போன்ற வாலிப சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை எழுதி பாதுகாப்பதற்காக வேண்டி. இப்படி இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகங்கள் செய்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இந்த சஹாபாக்கள். ஆனால் இன்றைக்கு வாலிபர்களுடைய நோக்கம் என்ன? வாலிபர்களுடைய குறிக்கோள் என்ன? வாலிபர்களுடைய இலக்கு என்ன என்று சொன்னால், பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய இலக்கு எது தெரியுமா? டிகிரி முடிக்கணும், அதுக்கு மேல கொஞ்சம் படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு சென்று ஊடு கட்டணும், கல்யாணம் முடிக்கணும், ஆடம்பரமா வாழணும், சொத்துக்கள் சேர்க்கணும், பொருளாதாரம் தேக்கணும். இதுதான் இலக்காக இருக்கிறதே தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொஞ்சம் படிப்போம் வாருங்கள் என்று கூப்பிட்டால் இன்றைக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஆக்கல்ல. வாலிபர்களுக்கென்றே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு கொஞ்சம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை தெரிந்து கொள்ளுங்கள், குர்ஆன் ஹதீஸை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்தால் இன்றைக்கு மார்க்கத்தை விட்டு விரண்டோடக்கூடியவர்கள் தான் நம்முடைய முஸ்லிம் வாலிபர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் பேசுவதற்கு தகுதி மனுஷாவில் படிக்கக்கூடிய புள்ளியவர்கள் அல்லது மௌலைமார்கள், இல்லாத மார்க்கத்திலே கொஞ்சம் படிக்கக்கூடியவர்கள். நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, கொஞ்சம் விட்டுருங்க. இன்றைக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நமக்கு இதுக்கு தொடர்பே இல்லை என்று ஒதுங்கக்கூடிய சமுதாயமாகத்தான் இன்றைக்கு இருக்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த வாலிப பருவம் மிக மிக முக்கியமான பருவம். இந்த வாலிப பருவத்தை குறித்து அல்லாஹு தஆலா கடுமையாக நமக்கு விசாரணை செய்ய இருக்கிறார். மறுமையுடைய விசாரணைகளில் ஒன்று, உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எப்படி கழித்தாய்? வான் சபாபிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய்? அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்தான், உடல் பலத்தை தந்தான். அனைத்தையும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்காமல், அவனுடைய மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிக்காமல் உலகத்திலே ஏதோ ஒரு அடிப்படையில் வாழ்ந்துவிட்டு நாங்கள் விடைபெறுவோமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்து கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு இஸ்லாத்திலே மார்க்கத்திலே வாலிபர்களுடைய பங்கு மிக மிக குறைவாக இருப்பதை பார்க்கலாம். எல்லா துறைகளிலும் மார்க்கத்துடைய விவகாரத்திலே வாலிபர்கள் பங்களிப்பு செய்வது மிக மிக குறைவாக ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆனால் இதே நேரத்தில் ஏதாவது ஒரு மியூசிக் ஷோ என்று சொன்னால், களியாட்டம் என்று சொன்னால், வேறு ஏதாவது நிகழ்ச்சி என்று சொன்னால் முழுக்க முழுக்க நிரம்பி நிற்பது வாலிபர்கள் தான், வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்து மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைப்பதற்கு, அல்லாஹ்வுடைய அரசுலிலே நிழல் பெறுவதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு இன்றைக்கு வாலிபர்கள் தயார் கிடையாது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த வாலிப பருவம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பருவம். இந்த வாலிப பருவத்தை நானும் நீங்களும் வீணடித்து விடக்கூடாது. இந்த பருவத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்க தவறினால் வேறு எப்போது அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிப்பது நம்முடைய வாழ்க்கையில். ஆகவே
பாருங்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய அரசுடைய நிழலை வழங்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தில் ஒன்றுதான் வரஜுலானி, இரண்டு மனிதர்கள், தஹாப்பா ஃபில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி நேசம் வைக்கிறார்கள், வஜ்தமா அலைஹி, அதற்காக வேண்டி ஒன்று சேர்கிறார்கள், வதஃபர்ரகா அலைஹி, அல்லாஹுக்காக வேண்டி பிரிகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய அரசுடைய நிழலை கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பொதுவாக வாலிப சமூகம் சீர்கட்டு போவதற்கு ஒரு காரணங்களில் ஒன்று எது தெரியுமா? தாம் கூடக்கூடிய நண்பர்களும் தான். இதனால் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய நண்பன் யார் என்பதை காட்டு, நீ எப்படிப்பட்டவன் என்பதை நான் சொல்கிறேன் என்றார்கள். ஆகவே நாங்கள் கூடக்கூடிய நண்பர்கள் தீயவர்களாக இருந்தால், போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தால், மது பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக இருந்தால், சிகரெட் பாவனைக்கு அடிமையானவர்களாக இருந்தால், நாங்களும் ஒரு காலத்தில் அவர்களோடு பழகுகிறோம், நாங்கள் பாவிப்பதில்லை என்று சொன்னாலும் அந்த சூழல் நம்மளை பழுதாக்கிவிடும், அந்த சூழல் நம்மளை கெடுத்துவிடும். ஆகவேதான் நண்பர்களை தேர்ந்தெடுப்பது என்பது மிக மிக முக்கியமானது. மறுமையிலே நரகவாசிகள் இப்படி கதறுவார்களாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யா லைத்தனி லம் அத்தகத்து ஃபுலான கலீலா, லம் இத்தகத்து ஃபுலான கலீலா, இந்த நண்பனை, இந்த மனிதனை உற்ற நண்பனாக எடுத்திருக்க கூடாதா என்று மனிதர்கள் கூப்பாடு போடக்கூடிய நாள் மறுமையுடைய நாள். இந்த மனிதனை உலகத்திலே வாழ்கின்ற போது நண்பனாக எடுத்திருந்து இவனோடு தன்னுடைய நட்பை கொண்டு சென்றிருக்க கூடாதா என்று மனிதர்கள் கதறக்கூடிய நாள் மறுமையுடைய நாள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பார்களா? ஆனால் நாமமோ தீய நண்பர்களை நட்பு பாராட்டி கொண்ட காரணத்தினால், நட்பு வட்டாரத்தில் சேர்த்து கொண்ட காரணத்தினால் வாலிபத்தையும் பழுதாக்கி நம்முடைய முழு வாழ்க்கையும் பழுதாக்கி விட்டோமே என்று நரகவாசிகள் கதறுவார்களாம், கத்துவார்களாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆகவே குறிப்பாக இன்றைக்கு பொதுவாக இந்த நட்பு வட்டாரத்தில் நாங்கள் சேருகின்ற போது ஈமானோடு மார்க்கத்தோடு பயணிக்கக்கூடிய நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி யாரும் இல்லை என்று சொன்னால் தனிமை சிறந்தது, தனிமை சிறந்தது. நம்மையும் நம்முடைய மார்க்கத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தனிமைதான் மிகச் சிறந்தது. இன்றைக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி வாலிபர்களில் பலர் போதை கடுமையாக இருக்கிறார்கள். நெல்லா இருந்த பொடியன், நெல்லா இருந்தவன், ஃபெமிலி கவலைப்படுது, கொளருது, ஊட்ட நெல்லா இருந்தான், சமூகத்தில் நெல்லா இருந்தான், பள்ளியில தொழுதான், சலாம் சொல்லிட்டு போனான் வந்தான். ஆனா யூனிவர்சிட்டிக்கு போனான், வேறு காலேஜுக்கு போனான், டியூஷனுக்கு போனான், டியூட்டரிக்கு போனான், யாரோட கூடினாண்டு கவனிக்கல. ஆனா இன்றைக்கு நைட் 10 மணிக்கு பிறகு வாரான், 12 மணிக்கு பிறகு வாரான், ஏதோ யூஸ் பண்றான், ஏதோ எனக்கு எதிர்க்கான். இதுக்கு முதல்ல என்ன மகன் எதிர்த்து இல்லை, என்னை ஏசினதில்லை, என்னை திட்டினதில்லை, அப்படி கண்ணியத்தோடு பார்த்தவன் இன்றைக்கு என்னை எதிர்க்கிறான் என்று பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள், ஆதங்கப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சேரக்கூடிய நண்பர்கள் தவறாக இருந்தால் காலப்போக்கிலே சூழலும் நம்மளை பழுதாக்கிவிடும், நம்மளை மாற்றிவிடும். ஆகவேதான் வாலிபர்கள் தொடக்கம் வயோதிபர்கள் வரைக்கும் ஏதோ ஒரு அடிப்படைகள் நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த நட்பு வட்டாரம் எங்கே அதிகம் தாக்கம் செலுத்தும் தெரியுமா? இந்த வாலிப வயதிலே தான். ஏனென்று சொன்னால் பெற்றோர்கள் சொல்வதை கேட்பதை விட, பெற்றோர்கள் சொல்வதை மதிப்பதை விட நண்பனுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய வயதுதான் இந்த வாலிப பருவம். அவன் எதை சொன்னாலும் அதற்காக வேண்டி ஏற்றுக்கொண்ட மனப்பான்மையோடு நடக்கக்கூடிய பருவம் இந்த வாலிப பருவம். இதனால் தான் பாருங்க, இன்றைக்கு நட்பு வட்டாரம் என்ற பெயரிலேயே பல படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது நல்ல
கதாபாத்திரத்தை கொண்டிருந்தாலும், தீய கதாபாத்திரத்தை கொண்டிருந்தாலும், இன்றைக்கு அனைவர்களுடைய கையிலும் அந்த படங்கள் உருவாக்கப்பட்டு சிகரெட், போதைப் பொருள் அல்லது ஏதாவது ஒரு தொடர்பு, இப்படி அவர்களை அந்த படத்திலே காட்சிப்படுத்தி இன்றைக்கு வாலிப சமூகத்துடைய நட்பு வட்டாரங்களும் சீராக சின்னாபின்னப்படுத்தப்பட்டு சீரழிக்கப்படுவதை பார்க்கலாம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த பருவம் என்பது மிக மிக முக்கியமான பருவம். இந்த வாலிப பருவத்தை நானும் நீங்களும் அல்லாஹுக்காக வேண்டி கழிக்க வேண்டும். இன்னொன்று ஒரு சாரார், அல்லாஹு தாலா அவனுடைய அரசுடைய நிழலை வழங்கக்கூடிய இன்னும் ஒரு சாரார் யார் தெரியுமா? ரஜுலுன் தலபத்துஹு இம்ராத்துன் ذات منصب وجمال, அழகுள்ள அந்தஸ்துள்ள ஒரு பெண் தன்னை ஒரு விபச்சாரத்தின் பக்கம் அழைத்தும் இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய வாலிபன், என்று சொல்லக்கூடிய மனிதன் அல்லாஹ் தஆலா அவனுடைய அரசுடைய நிழலை வழங்குகிறான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? விபச்சார சிந்தனையோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் நிகழாது இந்த சமுதாயத்திலே விபச்சாரமும் மது பழக்கமும் கொலைகளும் அதிகரிக்காதவரை மறுமை நாள் நிகழாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு மதங்களை தாண்டி, சமூகத்தை தாண்டி எல்லோரிடத்திலும் இந்த மூன்று தன்மைகளும் வியாபித்திருப்பதை பார்க்கலாம். அதற்கு முழுக்க முழுக்க பங்களிப்பு செய்வது இந்த சினிமாக்கள். குறிப்பாக இன்றைக்கு வாலிபர்கள் நட்பு வட்டாரத்தில் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? பெண்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்டி, பொக்க, இப்படி பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, ஏனைய கல்விசார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே நட்பு வட்டாரம் என்ற பெயரிலே ஒரு தொடர்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக சமூகத்துக்கு வெளிவராத விஷயங்கள் ஏராளம். ஒரு சிலதுதான் வீடியோக்களின் மூலமாக வெளியாகி இருக்கிறது. ஆனால் மானத்தை இழந்த பெண்கள் அதிகம், மானத்தை இழந்த முஸ்லிம் பெண்கள் அதிகம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தவறான ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாலிபர்கள் அல்லாஹ்வை பயப்படுவது கிடையாது. பெண்கள் என்றால் அவர்கள் ஒரு கண்ணியமான, அல்லாஹ் மதித்த, இஸ்லாத்திலே போற்றத்தக்க உன்னதமானவர்கள் என்பதை இன்றைக்கு வாலிபர்கள் மதிப்பது கிடையாது. இன்றைக்கு தன்னுடைய தேவைக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு சினிமாக்கள், படங்கள் உருவாக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே திணிக்கப்பட்ட காரணத்தினால் வாலிபர்களுடைய சிந்தனையும் அப்படியே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை வாலிபர்களிடத்திலே அந்நிய பெண்களுடைய தொடர்பு, பெஸ்டி என்றும் தோழி என்றும் பள்ளி நண்பி என்றும் இப்படி எல்லோரிடத்தும் இதற்கு காணா குறைக்கு கெதரிங் வேற, ஃபங்க்ஷன் வேற, பழைய மாணவர்கள் ஒன்று கூடல் என்று எக்கச்சக்கமான அனாச்சாரங்கள் இன்றைக்கு நடப்பதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில விஷயங்கள் கசப்பாக இருக்கலாம், ஆனால் உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் உலகத்துக்காக வேண்டி வாழ வந்தவர்கள் கிடையாது. நமக்கு இவையெல்லாம் வெறும் ஒரு சாதாரண விஷயமாக தெரியலாம். ஆனால் இஸ்லாத்திலே பெண்கள் என்பவர்கள் மதிக்கத்தக்கவர்கள். இந்த மேற்கத்தியவர்களுக்கு விபச்சார பொருளாக பெண்கள் தெரியலாம். ஆனால் இஸ்லாத்தில் இந்த பெண்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். ஆகவே பெண்களுடைய விஷயத்தில் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் மரண தருவாயும் போது நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இத்தகு துனியா ஃபத்தகுன் நிசா, நீங்கள் உலகத்தை மஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களை மஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, வாலிப பருவம் என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய பருவம். இதிலே விபச்சார
செய்து நம்முடைய வாழ்க்கையை பழுதாக்கிவிடக் கூடாது. அந்நிய பெண்ணோடு தொடர்பாகி அவளுடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு சமூக சீர்கேடுகள் இன்றைக்கு சமூகத்திலே அதிகரித்து இருப்பது மிகவும் மனதுக்கு கவலை அளிக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வாலிபர்கள் இந்த சீரழிவுக்குள் சிக்குண்டு சின்னாபின்னப்பட்டு எது நம்முடைய இலக்கு, எது என்னுடைய நோக்கம் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா மற்றும் ஒரு சாராரை சொல்கிறான் அவனுடைய திருமறையிலே, வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا, தனிமையிலே அல்லாஹ்வை நினைத்து ஃபஃபாலத் ஐனா, கண்ணீர் வடிக்கக்கூடிய வாலிபர்கள், கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதன், இவனுக்கும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அவனுடைய அரசுடைய நிலையை வழங்குகிறான். இன்றைக்கு எங்க நமக்கு நேரம் இருக்கு? ஒருத்தருக்கும் அல்லாஹ் நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு ஃபஜ்ருடைய அழைப்பு வந்தது, எழுது சுபோ தொழுதேனா, எத்தனை பேர் மனசிலே கையை வைத்து சொல்லுவார்கள், அல்லாஹுக்கு அஞ்சி ஃபஜ்ருடைய அழைப்புக்காக இன்றைக்கு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதேன் என்று, இன்றைக்கு 5 நேர தொழுகையை தொழுதேன் என்று எத்தனை பேர் சொல்வார்கள்? இன்றைக்கு காலையிலே காலை மாலை துஆக்களை ஓதினேனா, இன்றைக்கு எழுந்தது முதல் இறைவனுடைய சிந்தனையோடு இருந்தேனா, எத்தனை பேர் சொல்வார்கள்? அனைத்தையும் இந்த போன் சீரழித்திருக்கிறது. இறைவனை பத்தி நினைக்க நேரம் இல்லை, இறைவனை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை. தொழுவுண்டாலும் ஒரு 5 நிமிஷம் அவடத்தை தொழுதுட்டு ஓடி வந்து போனை தான் தூக்குறது. மனுத்தியால கணக்கில் டிக்டாக் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம். ஆனா நோக்கமே இல்லை, உருட்டிட்டே போறோம். இப்படியே நம்முடைய ஒவ்வொரு நாட்களையும் கழித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறைவனை குறித்து நினைப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாது, இறைவனை குறித்து சிந்திப்பதற்கு நேரம் கிடையாது. இறைவனை குறித்து நினைக்க கூடாது என்பதற்காகவே இறைவனை விட்டும் தூரப்படுத்தி இஸ்லாமிய சமுதாயத்தையும் சரி ஏனைய சமூகங்களையும் சரி சீரழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மேற்கத்தியவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நாகரிகம் என்ற கொள்கையும் தொழில்நுட்பம் என்ற வளர்ச்சியும் இன்றைக்கு மோசமான ஒரு சமூகத்தை உருவாக்கி இருப்பதை பார்க்கலாம். உண்மையிலே வாலிப பருவம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பருவம் இஸ்லாத்திலே. இந்த வாலிபம் மூலமாகத்தான், இந்த வாலிபர்கள் மூலமாகத்தான் இஸ்லாமே நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் வாழ்வதற்கு வித்திட்டவர்கள் இந்த வாலிப சஹாபாக்கள் என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய வாலிபர்களை பொறுத்தவரைக்கும் இலக்கு இல்லாமல், நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், எது தன்னுடைய இலக்கு என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டது ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக வேண்டி. ஆகவே அதிலும் குறிப்பாக அல்லாஹு தஆலா நமக்கு ஆரோக்கியமான உடல் அமைப்பை தந்திருக்கிறான், கைகால்களை ஒழுங்காக தந்திருக்கிறான். நமக்கு உடலிலே அங்கப்பழுது எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மை உருவாக்கி இருக்கிறான். இப்படிப்பட்ட நாம் அல்லாஹ் தந்த இந்த அருள்குறைக்காக வேண்டி என்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கொஞ்சமாவது நாங்கள் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதிலும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதிலும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். ஆகவே அன்புக்கினியவர்களே, வாலிப பருவம் மிக மிக முக்கியமான பருவம். இந்த உலகத்துக்காக வேண்டி அந்த நிரந்தர மறுமை இழந்துவிடக் கூடாது. மறுமைக்காக வேண்டி உலகத்தை இழக்கலாம், இந்த உலகத்துக்காக மறுமையை இழந்துவிடக் கூடாது. சஹாபாக்கள் மறுமைக்காக உலகத்தை இழந்தவர்கள். நாம் எதற்காக இந்த உலகத்துக்காக மறுமை இழந்து கொள்விடக் கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவருடைய மார்க்கத்துக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய வாலிபர்களாக ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.